Hello, everyone, and a very warm welcome to this episode of The Federal. My name is Naved Anjum, and I'm joined today by a very popular author, Imayam, who has written 8 novels and 8 collections of short stories so far. In his gritty novels and short stories, he depicts the dark realities of contemporary Tamil society. He has received several awards, including the Tamil Nadu State Award, the Sahitya Academy Award, Kevempu Rashtriya Pushkar, which he got last year, and the Canadian IEL Lifetime Achievement Award. His works have been translated into Kannada, Malayalam, Telugu, Hindi, English, French, and other languages. Welcome to this episode of the Federal, sir. It's good to have you with us. Uh, Let me ask you the first question around your novel, A Burnt Woman, which has been translated into English from your Tamil novel. It's Siladhapanam by G.J.V. Prasad. And it's a story about Revati, an engineer who falls in love with Ravi, an auto driver. And after she marries him against her family wishes, what follows is this sordid saga of how she became, how she becomes a victim of social pressures, misogyny, and class discrimination. So, do you see the novel as an extension of your preoccupation with, as a novelist writing about the plight of women in Tamil Nadu? செல்லாத பணம் அப்படின்னு வந்த போதே இது டிமானிட்டைசேஷன் சம்பந்தமான நாவலா இருக்கலாமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு விதத்துல இது அரசியல் நாவலா இருக்கலாம், அல்லது பிஜேபிக்கு எதிரான நாவலா இருக்கலாம், அல்லது மோடிக்கு எதிரான நாவலா இருக்கலாம்னு எல்லாரும் கற்பனை பண்ணாங்க. அது இல்லை. இது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பேசுது. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை பேசுது. செல்லாத பணம் நாவலில் வரக்கூடிய ரேவதி படித்தவள், ஜாதியில் உயர்ந்தவள், வசதியானவள், அழகானவள், எல்லா விதமான தகுதியும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஏற்கனவே எழுதப்பட்ட நாவல்கள் வரக்கூடிய பெண்கள் கிராமத்து பெண்கள், உழைப்ப மட்டுமே நம்பியிருக்கிற பெண்கள், ஒரு விதத்தில் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய பெண்கள். அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர் தான் ரேவதி. இந்த ரேவதி தன்னுடைய திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவால் இந்த விளைவு ஏற்படுகிறது. இந்த முடிவுகள் படித்தவர்கள், பண்பானவர்கள், நாகரிகமானவர்கள், சமூகத்தில் உயர்ந்த குலத்தவர்கள் என்பவர்களுடைய மனம் என்னவாக இருக்கிறது? அதே சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய மனம், அவன் செய்யக்கூடிய தொழில், அவன் வாழக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? இந்த இரண்டு முரண்பட்ட மனங்களுடைய கூட்டு இசைவு என்னவாக இருக்கிறது? இங்கே தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே காதல் என்றால் தெய்வீகமானது, காதல் என்றால் புனிதமானது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. காதல் என்ற புனிதமும் காதல் என்ற தெய்வீகமும் பணம் என்று ஒன்று வரும்போது காதல் தெய்வீகமானது அல்ல, காதல் புனிதமானது அல்ல. அது அன்றாட வாழ்க்கை, ரொட்டீன் லைஃப், டெய்லி லைஃபுக்கு மணி இஸ் த பெஸ்ட் பேசிக் நீட்ஸ்ன்னு வரும்போது இந்த மனித உறவுகள் கெட்டு போகிறது, மனித உறவுகள் தீர்ந்து போகிறது. உங்களுடைய குடும்ப அமைப்பு எதனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய திருமண அமைப்பு எதனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய சமூக அந்தஸ்து எதனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய குடும்ப கௌரவம் எதனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சிந்திக்கும் போது உங்களுடைய திருமணம் அன்பால் தீர்மானிக்கப்பட்டதல்ல, ஜாதியால் தீர்மானிக்கப்பட்டது, மதத்தால் தீர்மானிக்கப்பட்டது, பணத்தால் தீர்மானிக்கப்பட்டது, படிப்பால் தீர்மானிக்கப்பட்டது, சமூக அந்தஸ்தால் தீர்மானிக்கப்பட்டது. ஆக இதெல்லாம் சேர்ந்து தீர்மானித்த இந்த திருமணங்கள் ஏன் முறிந்து போகின்றன என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்பினேன். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அன்பு என்பது என்னவாக இருக்கிறது, காதல் என்பது என்னவாக இருக்கிறது, உறவு என்பது என்னவாக இருக்கிறது என்ற ஒரு கேள்விதான். இந்த கேள்வியின் மூலமாக தமிழ் சொசைட்டி ஆர் இந்தியன் சொசைட்டி, இந்த ஃபேமிலி சிஸ்டம்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய அடிப்படை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுப்புவதுதான் செல்லாத பணத்தினுடைய நோக்கம். பணம் என்பது எந்த இடத்தில் செல்லும், பணம் என்பது எந்த இடத்தில் செல்லாது என்று சொல்லுவதுதான் செல்லாத பணத்தினுடைய நாவலுடைய மைய கருத்து.
it's interesting to see how you unravel, the different worlds that these two characters come from. That is an educated girl and this auto driver who is a Burmese refugee who has nothing, actually to the means of subsistence is less. And it's also interesting to see how the novel blends matters of heart with matters of money. There, Revati at some point in the novel says that in the whole world there's nothing as debased and as shameless as the heart. And also at some other point you also write that it is the money that binds people together and separates them. So that is a clear marker, between people. Did you sort of set out to juxtapose the two to show that while the heart may have its own reasons and can fall for anyone, survival in the real world, as you said, with man-made chasms of social and economic and political, divisions, is never easy. அந்த இந்தியன் சொசைட்டியில இருக்கக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது அன்பால் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல, அன்பால் தீர்மானிக்கப்பட்டது அல்ல, பணத்தால் தீர்மானிக்கப்பட்டது. உங்களுடைய காதல் என்பது படிப்புக்கேற்ற காதல், தகுதிக்கேற்ற காதல் அப்படின்னு இருக்கு. இங்கே வரும்போது பணம் பிரதானமானதா, உறவு பிரதானமானதா, வெரி இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் பணம் தான் பிரதானமா இருக்கு. இங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆர் ஐபிஎஸ் ஆபீசர் ஆர் டாக்டர் ஆர் இன்ஜினியர்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு மேரி ரூரல் கேர்ள்ஸ் ஆர் வில்லேஜ் கேர்ள்ஸ் ஆர் அன்எஜுகேட்டட் கேர்ள்ஸ் விரும்புறதில்ல. ஈக்குவல் ஐஏஎஸ் டு ஐஏஎஸ் மேரேஜ், டாக்டர் டு டாக்டர் மேரேஜ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேரேஜ் டு எனி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். அப்போ இந்த லவ், அன்பு என்பது என்ன? அன்பு என்பது எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு காதலிக்கக்கூடிய ஒரு பையன் அழகில்லாத ஒரு பெண்ணை காதலிப்பானான். ரொம்ப அழகா இருக்கிற ஒரு ஆண் ஒரு அழகற்ற பெண்ணை காதலிப்பானான். அப்ப மனம் என்பது என்ன? பணம் என்பது என்ன? இப்ப பணம் இருக்கிறவன் வந்து கல்யாணம் கட்டிக்க விரும்புறாங்க, பணம் இல்லாத ஆளை யாரும் கல்யாணம் கட்டிக்க விரும்புறது. பணம் இப்போ அன்பை சாப்பிட முடியுமா? காதலை சாப்பிட முடியுமா? நீங்க சாப்பிடுறதுக்கு அடிப்படை உணவு தேவை. உணவுக்கு தேவை எது? பொருளாதாரம் அல்லது பணம். ஆக இந்த தனி மனிதர்கள் ஒன்றாக இணையும் போது அவர்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம். பொருளாதாரம் எங்க குறைகிறதோ அந்த ஃபேமிலி சிஸ்டம் டெஸ்ட்ராய் ஆகுது. எங்க எக்கனாமிக் வெல்த் இருக்கோ அந்த ஃபேமிலி ரன் ஆகுது. ஆர் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்சு மேரேஜ். 90% ஆஃப் ஃபேமிலி தோத்து போறது, ஃபெயில் ஆகுது எங்கன்னா பணம் இல்லாததால். ஆக உங்க அன்பு என்பதே பணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது தான். நான் வந்து ஒரு ரைட்டரா அன்பால வாழ முடியும்னு போய் சொல்லலாம், காதலால் வாழலாம்னு சொல்ல முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து அன்பு இல்லையா, காதல் இல்லையா, அவங்க இணைந்து இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது ஒரு உண்மை. பெரும் உண்மை என்பது அன்பான கணவனாக இருந்தாலும் அன்பாக மனைவியாக இருந்தாலும் அவர்கள் பொருளாதாரத்தின் காரணமாக சரிவில் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த குடும்ப உறவு சுமூகமாக இல்லை. So it's a very very interesting. I mean, to see that the story is told very simply. That it is told in very short sentences and very simply. On the face of it, you don't feel that there is the gravity of the themes that it tackles actually. Because it's a simple story at the end of the day. And I wanted to ask you that this subtext of the women's suicide, which has to do with the larger reality in Tamil Nadu, and this also the story has to do with the, as you were saying, in the its roots in the institution of marriage and the political economy. I think Revati says at some point that and she hopes that if this lottery system perhaps was not withdrawn or banned, then perhaps their lives could have been better. So I wanted to ask you if do you see your stories about these marginalized communities also in the context of
the larger political and economic realities of the state? ஃபேமிலி சிஸ்டம் மோஸ்ட்லி இந்த பெண்கள் வந்து எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அவ்வளவுதான் அந்த வீடு ஃபேமிலி இருக்கும். பெண்கள் எங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறாங்களோ, ஈக்குவல் ரைட்ஸ் பேசுறாங்களோ, ஸோ அங்க ஃபெமினிசம் பேசுறாங்களோ, அங்க வந்து பிரேக்கப் ஆகுது அல்லது புரோக்கன் த ஃபேமிலி ஆகுது. ஸோ இதுதான் அந்த நான் சொல்ல விரும்பின விஷயம். மூன்றாவது கேள்வி, உங்களுடைய கேள்வி, இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிற அளவில் யார் அதிகமா இருக்கிறாங்கன்னா பெண்கள் தான். 90% பெண்கள் தான் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதுல படித்த பெண்கள், கிராமத்து பெண்கள் அப்படிலாம் வித்தியாசம் பார்க்க முடியாது. படிக்காத பெண்கள் தான் செத்து போவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணா அது தவறு. படித்த பெண்களும் தற்கொலை பண்ணிக்குவாங்க, படிக்காத பெண்களும் தற்கொலை பண்ணிக்குவாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க, டிஎஸ்பியா இருக்கணும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இது ஒரு எமோஷனல் ஆட்டிடியூட். ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெண்கள் அதிகமானா? குடும்ப வன்முறை, ஃபேமிலி அட்ராசிட்டி, சமூக வன்முறை, சோசியல் அட்ராசிட்டி, சொசைட்டி அட்ராசிட்டி. அது உங்களுடைய கல்ச்சரா இருக்கலாம், காஸ்ட் ஆர் ரிலிஜன், யுவர் பிலீஃப். இது எல்லாம் பெண்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, பிரஷரை கொடுக்குது. இந்த பிரஷர் வந்து அவங்க விடுபட முயற்சி பண்றாங்க. இது நேற்று இன்று உருவான அழுத்தம் அல்ல. உங்களுடைய ராமாயணம், மகாபாரதம், டெம்பிள்ஸ் சார்ந்த கல்ச்சர்ஸ், காஸ்ட் பேஸ்டு கல்ச்சர், இது எல்லாம் சேர்ந்து எல்லாமும் பெண்களுடைய உடலை மையப்படுத்தியாக இருக்கிறது. இங்க பெண் அப்படின்னாலே நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொருள்ங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கு. நீங்க பெண் அப்படின்னாலே இங்க இரண்டாம் பாலினம், செகண்ட் ஜெண்டர் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அப்போ எப்போ அது ஒரு மெட்டீரியலா பாக்குறீங்க, விமன் பாடியா அல்லது விமன் வந்து நீங்க எப்போ மெட்டீரியலா பார்க்கும்போது அந்த பிரஷரை தாங்கிக்கிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும். சுயமரியாதை விட்டு, தன்மானத்தை விட்டு வாழக்கூடிய பெண்களால தான் இங்க வாழ முடியும். சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள பெண்களால் இந்தியன் சொசைட்டிக்குள்ள, இந்தியன் கல்ச்சருக்குள்ள வாழ்றதுங்கிறது ஒரு சவால். All these issues, I think, these political and social realities are also in some way, have to do with realism, and they are very, very in most of your stories. They stand out for their rawness, for their raw candor, because they are harsh in some way. So I was just curious to know how you balance this realism with the need to keep them literary. As in, on the one hand, you have this writer's impulse to keep your stories literary, but on the other hand, you have these wounds of society that you want to show us. So how do you sort of balance between these two? That on the one hand, there are raw wounds of the society, and the other this pressure to meet, the literary standards. நான் ஒரு சிறுகதை எழுதும்போது, ஒரு நாவல் எழுதும்போது, இது ஜாதிய நாவல் எழுதணும், அல்லது ஒரு ஜாதிய சிறுகதையா எழுதணும், அல்லது மத அடிப்படை வாதத்தோட எழுதணும் அப்படின்னு நான் தீர்மானிக்கிறதே இல்லை. இது ஒரு வாழ்க்கையில நிகழக்கூடிய அன்றாட சம்பவங்கள்ல இருந்து, அன்றாட சமூக நிகழ்வுல இருந்து என்னுடைய சிறுகதைகளும் நாவல்களும் எழுதப்படும். ஒரு மனிதன் அழுவதற்கு ஜாதி காரணமா இருக்கா? ஒரு மனிதன் அழுவதற்கு மதம் காரணமா இருக்கா? ஒரு மனிதன் அழுவதற்கு பொருளாதாரம் காரணமா இருக்கு? ஒரு மனிதன் கஷ்டப்படுவதற்கு சமூக நிர்பந்தம் காரணமா இருக்கா என்று கண்டறிவதுதான், கேள்வி கேட்பதுதான். அந்த கண்டறிவதன் மூலமாக, கேள்வி கேட்பதன் மூலமாக சமூகத்தினுடைய மனச்சாட்சியை உழுக்குவதுதான் என்னுடைய ரைட்டிங். இந்த ரைட்டிங்ல நான் என்ன வாழ்றனோ, நான் என்ன பார்க்கிறனோ, என் கூட யாரு வாழ்றாங்களோ, என் கண் முன்னாடி என்ன நிகழ்கிறதோ, that is my writing. Absolutely. It's very important to make this distinction that, and it's very interesting that you have categorically, refused to be defined by these different labels, that
You refuse to identify yourself as a Dalit writer or as a Marxist writer or as any writer who has a certain agenda to deliver. And I think that is a little bit, a lot, in fact, liberating in that sense, that it frees you. It makes you free to write about whatever you wish to write about. And my next question to you is about this, your own political affiliation, because a writer is also a political being in some sense. Our writing also reflects the different, the times that we are living in, and that also includes the political moods of that particular era. And I was just curious to know if you would like to talk about whether and how, and do you see it has happened that your political engagement, your own association with the Dravidian ideology, do you see that influencing your work, or do you see that you have managed to keep your literature and your politics as different, sort of as different parts of your life, different sections of your life, that your politics is different from your literature? நான் எழுதுவது ஒரு அரசியல் நடவடிக்கை என்று கருதுகிறேன். நான் சிந்திக்கிறேன் என்றால் அது அரசியல் நடவடிக்கை என்று கருதுகிறேன். நான் பேசுகிறேன் என்றால் அது ஒரு அரசியல் நடவடிக்கை என்று கருதுகிறேன். நான் குடிக்கக்கூடிய தண்ணீர் அரசியல் இருக்கிறது. நான் போட்டிருக்க உடையில ட்ரெஸ்ல அரசியல் இருக்கிறது. நான் வணங்கக்கூடிய கடவுள் அரசியலாக இருக்கிறது. நான் என்ன சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. நான் எங்கே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. என்னுடைய பிணம் எங்கே எரிக்கப்பட வேண்டும் என்பது அரசியலாக இருக்கிறது. நான் எங்கே படிக்க வேண்டும், எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும், ஐஐடில படிக்கணுமா, ஐஐஎம்ல படிக்கணுமா, ஸ்டேட் போர்டுல படிக்கணுமா, சென்ட்ரல் போர்டுல படிக்கணுமா, எல்லாமே அரசியல். ஒரு ரைட்டர் எழுத ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை அரசியல் தான். நீங்க எப்போ எழுதணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஐ வாண்டட் டு ரைட் அப்படின்னாலே, ஐ வாண்டட் டு திங்க் அப்படின்னாலே அரசியல். இட் இஸ் எ பாலிடிக்ஸ். சோ பாலிடிக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை, அரசியல் தான். இந்த அரசியல், நான் யார் சார்பில் இந்த அரசியல் நிலைப்பாட்டு எடுக்கிறேன், நான் யார் சார்பில் இந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறேன், யாருக்காக என்னுடைய பேனா எழுதுகிறது, எதற்காக என்னுடைய பேனா எழுதுகிறது, நான் யாருக்காக சிந்திக்கிறேன், யாருக்காக எழுதுகிறேன், எந்த மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்பதுதான் என்னுடைய அரசியல். சோ அரசியலற்ற மனிதன் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு மனிதன் கூட அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவன் என்று இல்லை. அதே போன்று அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட எழுத்து என்று உலகில் ஒரு வார்த்தை கூட இல்லை. எல்லாமே அரசியல் தான். ஐ ஆம் பேசிக்கலி திராவிடியன் மூவ்மெண்ட் திங்கர். திராவிடியன் மூவ்மெண்ட் பாலிசிஸ் அக்செப்ட் பண்ண ஒரு ரைட்டர். திராவிட சிந்தனை மரபில் வந்த எழுத்தாளன், திராவிட அரசியல் மரபில் வந்த எழுத்தாளன் இல்லை. ஆனால் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் உறவு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு பக்கம் உதவியா இருந்திருக்கு. கட்சிக்காரன், த பார்ட்டி மேன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கேன். நம்பாலு அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கு. மூன்றாவது கட்சிக்கார பிணம், நான்காவது பிழைப்பு அப்படின்னு 4 ஸ்டோரிஸ் டைரக்டா தமிழ்நாடு பாலிடிக்ஸ், திராவிடியன் மூவ்மெண்ட் பாலிடிக்ஸ், பார்ட்டிக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிற எழுதியிருக்கேன். நான் மட்டும்தான் தமிழ்நாட்டுல ரொம்ப ஓப்பனா தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை, கட்சி பார்ட்டி நிலவரத்தை எழுதினாள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேர்தல் களம் என்னவா இருக்கு, தேர்தல் சமயத்தில் மக்கள் என்னவாக பயன்படுத்தப்படுகிறார்கள், அதிலே பெண்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார்கள், அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய துயர்கள் என்ன, அந்த கூட்டத்தில் பெண்கள் எவ்வாறு இறந்து போகிறார்கள், இந்த 10,000 பெண்களை, 20,000 பெண்களை, 30,000 பெண்களை கூட்டமாக கூட்டி திரட்டுகிற ஒரு பெண் லீடருக்கு இந்த 30,000 பெண்கள் எங்கே சிறுநீர் கழிப்பார்கள் என்று சிந்திக்காத ஒரு மனம்தான் இந்திய மனம்.
ஒரு பெண்ணுக்கான ஒரு டாய்லெட்டை கூட சிந்திக்காத ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம், இந்திய சமூகம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு, அரசியல் பார்வையோடு எழுதுவதற்கு டிராவிடியன் மூவ்மெண்ட் நிச்சயமா உதவி இருக்கு. அதற்காக டிராவிடியன் மூவ்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்தாளன் இல்லை. அந்த அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வல்லமை நிறைந்த எழுத்தாளனாகவும் நான் இருக்கிறேன். Another aspect of your writing, sir, is to do with how you write women, in the sense that how you have these different women characters who are very, very strong. And in this one, in A Woman Burned, the Revati, the protagonist Revati, is also a very interesting figure, in the sense that, the way she falls in love. She has never met the guy. She has only seen him a couple of times, following her to the temple. And when he presents himself to her with tattoos all over his body, tattoos of her name, on his of her name on his body. And despite different probings by her family members, she herself doesn't know why she has fallen with such a man. And she, of course, has a price to pay for this, which we will not be talking about because it'll be revealing too much about the novel. But I wanted to understand from you that how you sort of approach crafting your female characters in your stories, which are very, very multidimensional, which are not cardboard, but very, very realistic and real. They seem to have, a flesh and blood of their own. So, if you could talk about that a bit. ஸோ தமிழ் சமூகத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெண்கள் வழியா தான் நீங்க போக முடியும். தமிழ் பண்பாட்டை புரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தமிழ் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தமிழ் வாழ்வியலை புரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தமிழ் அரசியலை புரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தனி மனித சமூக உளவியலை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னா நீங்க பெண்கள் வழியா பாக்குறது தான் ஈஸின்னு நான் நினைக்கிறேன். Subscribe to the Federal's YouTube page for more news and updates.